ஃபஸ்ட்டு கடவுளை தேங்க் பண்ணிடணும். அதாவது டேலண்ட்டுக்கு தேங்க் பண்ணுறது ஒரு பக்கம், டபுளாக எதுக்கு தேங்க் பண்ணணும்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் வேலையை நீ பாரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டுனே இருக்கு. என்ன வேணா வரட்டும் பிரச்சனை, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு, போய் வேலையை பாரு அப்படின்னு ஒரு டிக்டேட் வந்துனே இருக்கு. இந்த ஆண்டவன் சொல்கிறான், ரஜினி சொல்கிற மாதிரி. அதுதான் இட் கீப்ஸ் மீ கோயிங். என் வேலை இருக்குது, ரைட்டு, இது நான் இது சோகம், இது ரைட்டு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு போய் அட்மிட் ஆகிட்டு திரும்பி ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி தான். இது ரைட், இது முடிச்சாச்சு, நான் போய் வேலையை பார்க்கணும், ஏன்னா இந்த டைத்துக்கு நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், 2 நாளாக நான் இதை பண்ணல, இதை போய் பண்ணணும், பேக்லாக் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வேலையை பார்த்துனே தான் இருக்கணும். அதுதான் இட்ஸ் ஃபீடிங் யூ. அதுதான் உங்கள் யூஆர் ரன்னிங் த கிச்சன் ஒன்லி ஃப்ரம் தட். அதனால் அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று, 25 வருஷமாக பீப்புள் சிரிக்கிறாங்க, நம்ம வந்தால் ஒரு குரூப்பில் சிரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம உண்மையை உட்காந்தா யாருக்குமே பக்கத்தில் வரவே பிடிக்காது. இவன் என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சோக கதையை சொல்லினேன், அது அவங்களுக்கு தாக்கினேன். இது ஓவரால் அட்மாஸ்பியரை ரொம்ப சோகமாக்கிடும். நம்ம சோகம் நம்மளோட இருந்தால் போகிறோம், எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியமே கிடையாது. அவங்க கேட்கும்போது நம்ம உங்களுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எப்பயுமே இருக்கேன். ஸோ அதனால ஒர்க்கை நான் பண்ணினே இருக்கேன். எனக்கு ஒரு லைஃப் தான் பாஸ், லாக்கரில் வேறு லைஃப் கிடையாது. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே.